எக்ஸ் அக்னிவீர், அதாவது 4 வருஷத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட்டில் என்ன மாதிரியான சலுகைகள் கிடைக்கும், என்ன மாதிரியான ஜாப்பில் ரிசர்வேஷன் கிடைக்கும், வயசில் என்ன மாதிரியான ரிலாக்ஸேஷன்லாம் கொடுப்பாங்க, என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் நம்மளால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அக்னிவீருக்காக, அதாவது எக்ஸ் அக்னிவீருக்காக ஒரு பர்டிகுலரான ஒரு பிடிஎஃப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஜாபுக்கு போகலாம் அப்படின்றத பற்றி அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களோட சந்தேகம் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கப்புறம், சப்போஸ் நீங்கள் 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னாலும் வெளியே போய் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்கான எந்த ஒரு குழப்பமுமே உங்களுக்கு இருக்காது, நீங்கள் வீடியோ தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி நான் வீடியோவில் ஒவ்வொரு போஸ்ட்டை சொல்கிறப்பையும் அந்த போஸ்ட்டை சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்த பாஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். சரி நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டிஃபென்ஸில் சேர விரும்பினாலும், நம்ம சேனலோட புதிய நண்பராக இருந்தாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபென்ஸில் சேர விரும்புகிற உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. முதல் விஷயம், இந்த அக்னிவீருன்ற இந்த ஸ்கீமை கவர்மெண்ட்டு எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது தான் மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த அக்னிவீர் சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது கவர்மெண்ட்டோட பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களுக்கும் சரிசமமான வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக தான். சரி, இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் விஷயம், ரிசர்வேஷன் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி. சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கத்தோட குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே 10% இடஒதுக்கீடு வந்து அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க அக்னிவீர்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி வெளியில் வர்றவங்களுக்காக. அது தவிர்த்து அதிகபட்சம் எந்தெந்த இடத்துலலாம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வச்சு ஆட்களை எடுக்க முடியுமோ அந்த இடத்துலலாம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டே இல்லாமல் எப்படி அவங்கள செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வரையறையை அவங்க எக்ஸ் அக்னிவீர்களுக்காக ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம், எக்ஸ் அக்னிவீர்லேருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கடுத்து 5 வருஷத்துக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ஏதோ ஒரு ஜாப்பு அதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25 இருந்துச்சு அப்படின்னா, அக்னிவீராக இருந்தாங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து நம்ம அப்ளை பண்ணுற சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்லேயும் தனியான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு 10லேருந்து 15 இல்லை 20 வயசு வரைக்குமான ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது ரிட்டையர்ட் ஆகிற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சரிசமமாக வழங்கப்படும் அப்படின்றது தான் வந்து மத்திய அரசாங்கத்தோட ரூல்ஸு. நெக்ஸ்ட்டு, நீங்கள் சப்போஸ் அக்னிவீரில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12th முடிக்கிறதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டுக்கான அந்த கோர்ஸ் எல்லாத்தையும் இவங்களே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஏவிடிஎம் அப்படின்ற ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ்லாம் வந்து இவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் 4 வருஷத்துக்குள்ளேயே ஒரு டிகிரி ஹோல்டராக, 12th முடிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு டிகிரி ஹோல்டராகவும், 10th முடிச்சுட்டு உள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா 12th முடிக்கிறதுக்கான முழு வசதியையும் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை தவிர்த்து நீங்கள் ஆஃப்டர் 4 இயர்ஸ், 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்கில் பேஸ்டு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து நிறையா இடங்களில் உங்களுக்கு உதவலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வொகேஷ்னல் எஜுகேஷ்னல் அண்டு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ட்ரைனிங், இந்த 2 சர்டிஃபிகேட்டை வந்து நேவியில் இருந்தீங்க அப்படின்னா நேவி தரப்பில் வந்து கொடுப்பாங்க. ஆர்மியில் இருந்தீங்க அப்படின்னா ஆர்மியோட தரப்புலையும், ஏர்ஃபோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட தரப்புலையும் யார் யார் என்னென்ன துறையில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்காங்களோ அது ரிலேட்டடான உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, அதாவது யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸு, அது போக டிஃபென்ஸுக்கு அண்டர், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வர்ற எல்லா துறைகள்லையும் உங்களுக்கான ரிசர்வேஷனை முழுதாக 10% வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கிறலாம். விருப்பம் இல்லாதவர்கள் வெளியில் போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான துறையை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதில் இவங்களே ஒரு விதமான ஐடியா வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட துறைகளை வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த துறைகளை அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் நீங்கள் குரூப் சியில் இருக்கிற ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்கிற
குரூப் சியில் ஏதாவது ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு செலெக்ஷனுமே இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணதை வச்சேவும் உங்களை டைரெக்டாக வேலைக்கு எடுக்கிற மாதிரியான அந்த மாதிரியான ப்ராசஸை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மெமோரண்டமில் அவங்க தெளிவாக அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் சிவிலியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும், நீங்கள் இந்தியன் நேவியில் அக்னிவீராக ஜாயின் பண்ணி 4 வருஷம் கழித்து இந்தியன் கோஸ்ட் கார்டில் ஏதாவது ஒரு ஜாபுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக எந்த ஒரு பிடி டெஸ்ட்டு எந்த ஒரு எக்ஸாமுமே கண்டக்ட் பண்ணாமல் உங்களை நேரடியாக பணி நியமனம் டைரெக்டாக உங்களை வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸ்லையுமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரியான சலுகைகளை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குறிக்கோளில் இருக்கிற முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அதிகபட்சம் நீங்கள் செலக்ட் பண்ணுற துறையில் பிடி டெஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிடி டெஸ்ட்டு இல்லாத மாதிரியும், ஹைட்டு வெயிட் இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணாத மாதிரியும், மெடிக்கல் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக உள்ளே போகிற மாதிரியும், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அதுலேயும் எந்த ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜருமே இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் உள்ளே வர மாதிரியான இந்த மாதிரியான ப்ராசஸை தான் வந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகி வெளியில் போகிற அக்னிவீருக்காக உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ என்னென்ன ஜாபுகளாம் என்ன மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு துறையை செலக்ட் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். அதனால் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேடர், 2வது டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், 3வது சயின்டிஃபிக் ஆஃபீஸர், 4வது டெக்னிக்கல் ஆஃபீஸர், 5வது INMMS கேடர், 6வது INAS கேடர். இந்த எல்லா போஸ்ட்டுமே நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி உள்ளே போகிற மாதிரி வந்திருக்கும். இவங்க கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுக்கும் 10% வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் நீங்கள் பேசிக்கான டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் லாஸ்ட்டாக இருக்கிற INAS கேடர் இதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு போவீங்க அப்படின்னா ஜூனியர் டைம் ஸ்கேல் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு தான். இதுக்கு நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த 3ல் ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து படிச்சிருந்துருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த 4 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்குள்ளே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, அந்தது நீங்கள் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த டிகிரியை வச்சு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதுக்கான அதாவது அதிகபட்ச ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 56,000லேருந்து 1,77,000 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். ப்ளஸ் சில ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான குவாலிட்டிஸையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது போக ரிசர்வேஷனும் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டை நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஸர் கேடர், அதாவது நம்ம காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக போகிறது, அசோசியேட் ப்ரொஃபஸராக போகிறது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகிறது அண்டு டிசைன் கேடர். இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிரின்சிபல் டிசைன் கேடர், பிரின்சிபல் டிசைன் ஆஃபீஸர், எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் யூபிஎஸ்சி த்ரூ தான் வந்து பாஸ் ஆகி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அவங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு 40 வயசு வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது போக இன்னமும் ஹைட்ரோகிராஃபிக் கேடர், மெடிக்கல் ஃபிசிசிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சயின்டிஃபிக் ஆஃபீஸர், இது எல்லா போஸ்ட்டுமே யூபிஎஸ்சி த்ரூ வந்து போகிற மாதிரி இருக்கும். அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நம்ம அதில் குவாலிஃபை ஆகி போகிற மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து வர போஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குரூப் பி அண்டு குரூப் சி, அதாவது நம்ம டைரெக்டாக உள்ளே போகிற மாதிரியான ஜாப்ஸு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சயின்டிஃபிக் ஸ்டாஃப், இதில் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு குரூப் பி போஸ்ட்டு. இதில் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் இல்லை அப்படின்னா ஓசனோகிராஃபி வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு அந்த கீழே கொடுத்துருக்க அந்த துறைகளில் வந்து இருக்கிற மாதிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் ஒரு போஸ்ட்டு சொல்லி அதில் என்ன மாதிரியான டிகிரி நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 10th குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணுற போஸ்ட்டையும் நான் சொல்கிறேன், 12th குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணுற போஸ்ட்டையும் வந்து நான் சொல்கிறேன். அது போக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வர்ற சில இந்தியன் கோஸ்ட் கார்டு, பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்ஸு, இதுவும் இந்த இதுலேயும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. பட் இந்த இதுலேயும் நம்மளால் போக முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து டிரான்ஸ்லேட்டர். இந்த கோர்ஸுக்கு நீங்கள் மாஸ்டர் ஆஃப் டிகிரி இன்
ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஹிந்தி வித் இங்கிலீஷ் இது ரெண்டுலேயும் மாஸ்டர் டிகிரி வந்து வச்சுருக்கணும், இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரி வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா? இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கிறலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஎஸ்எஸ், அதாவது சார்ஜ் மேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் நீங்கள் ஃபிசிக்ஸில் டிகிரி முடித்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியில் முடித்தாலும் சரி, மேக்ஸில் முடித்தாலும் சரி. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும், இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தாலும் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பிடிச்ச போஸ்ட்டை வாங்கிக்கிற முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு சார்ஜ் மேன் மெக்கானிக். இதில் நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கலு, இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு இதில் ஏதாவது ஒரு டிகிரி வச்சுருக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேட்டகரியை மேக்ஸிமம் நீங்கள் இங்கே அக்னிவீரில் ஒர்க் பண்ணுறப்பே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதை நினச்சி நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்து நீங்கள் எந்த ஒரு வருத்தமும் கொள்ள வேணாம். இவங்க நீங்கள் உள்ளே ஒர்க் பண்ணுறத வச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை உருவாக்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் அந்த டிகிரி இருக்கா அப்படின்ற இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் டிகிரியை இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு சார்ஜ்மேன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து டிகிரி இன் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இல்லை மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 கொடுத்துருக்காங்கன்னா இந்த 3ல் நம்மகிட்ட ஏதாவது ஒரு டிகிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக அப்ளை பண்ண முடியும். அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டு நீங்கள் அக்னிவீரில் ஒர்க் பண்ணுறதை வச்சு உங்களுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதை நினச்சி நீங்கள் எந்த ஒரு ஃபீலிங்கும் பண்ணிக்கிற தேவையே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மினிஸ்ட்ரியல் கேடர், இதில் தான் இந்த லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டு, இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதிகபட்ச குவாலிஃபிகேஷன் வந்து 12th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்றது தான். நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு டைப் ரைட்டிங் இதெல்லாமே வந்து நீங்கள் அக்னிவீரில் இருக்கிறப்பே உங்களுக்கு வந்து கற்றுக்குருவீங்க மேக்ஸிமம். இந்த நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பரு, சூப்பரிண்டென்ட்டு, இதை தவிர்த்து இருக்கிற ஸ்டோரில் இருக்கிற சூப்பரிண்டென்ட்டு, இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அது போக இந்த ஸ்டோர் ஹவுஸ் ஸ்டாப்பு, இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் அதிகபட்சம் 12th தான் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஆஃப்டர் 4 இயர்ஸுக்கு அப்புறம் தாராளமாக உங்களால் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கீழே இருக்கிற ஒரு வேலைக்கு வந்து போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட்டும் அதே மாதிரி 18லேருந்து 25 வயசு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அக்னிவீரில் செலக்ட் ஆன அந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது போக உங்களுக்கு ரிசர்வேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோர் கீப்பருக்கு நான் அப்ளை பண்ணுறேங்க அப்படின்னா 12th வந்து முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் இல்லை ஏதாவது ஒரு போர்டில் வந்து நம்ம முடிச்சிருக்கணும். ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு ஏதாவது ஒன்று. உங்களுக்கான வயசு அப்ளை பண்ணுற வயசு வந்து 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும். சேலரி வந்து 20,000லேருந்து 64,000 வரைக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது போக அலவன்சஸ்லாம் வந்து இருக்கும். இது ஒரு குரூப் சி போஸ்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது. இப்போ நான் சொன்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? சிம்பிளாக இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டெலிஃபோன் ஆப்பரேட்டர். இது ஒரு குரூப் சி போஸ்ட்டு தான். உங்களுக்கு 10th முடிச்சிருந்தாலே போதும், இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கான வருமானம் அப்படின்றது 18,000 ரூபாயிலிருந்து 59,000 ரூபா வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு குரூப் சி போஸ்ட்டு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த போஸ்ட்டு ட்ரேட்ஸ்மேன் ஸ்கில்டு ட்ரேட்ஸ்மேன் வந்து கேட்குறாங்க. இதற்கான அவங்க குவாலிஃபிகேஷனும் 10th முடிச்சிருந்தால் போதும். 10th கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த கம்ப்ளீட்டடு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இன் தி ட்ரேடு, இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அதே மாதிரி அக்னிவீரில் நீங்கள் இருக்கிறப்பே ப்ரொவைட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ட்ரேட்ஸ்மேன் மேட். இதுக்கும் நீங்கள் 10th முடிச்சிருந்தால் போதும். ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கான அந்த அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டில் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தனியாக முடிச்சுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இப்போ லாஸ்ட்டாக வந்த நோட்டிஃபிகேஷன் தான் இந்த லஸ்கார் வேக்கன்சி, டோபாஸ் வேக்கன்சி அண்டு ஃபயர்மேன் வேக்கன்சி. இந்த வேக்கன்சிக்கெலாம் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க ஸ்விம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும், நீங்கள் வந்து போட்டில் பிரயாணம் பண்ணதுக்கான அந்த ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் நேவியில் இருந்து ரிட்டையர்ட் ஆகுறீங்க அப்படின்னா இந்த எல்லா சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து திரும்ப வருது அப்படின்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ் நீங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 100% எலிஜிபிள், டைரெக்டாக வந்து செலக்ட் ஆகி உள்ளே போயிட முடியும். எப்படி இந்தியன் கோஸ்ட் கார்டில் இல்லை பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸில் அப்ளை பண்ணி டைரெக்டாக என்ட்ரி ஆக முடியுமோ அதே மாதிரி இதுலேயும் உள்ளே போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபயர்மேன் வேக்கன்சி இது ஒரு குரூப் சி. இது வந்து 10th முடிச்சிருந்தா போதும், ப்ளஸ் ஸ்விம்மிங் ஸ்கில்டாக இருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 100% எலிஜிபிள். அப்ளை பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் செலக்ட் ஆகி உள்ளே போயிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் நேவியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்டான அக்னிவீராக இருந்தீங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கடலில் ஒர்க் பண்ணதுக்கான, கப்பலில் ஒர்க் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்ஸை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக வந்து இருக்கும். இதே மாதிரி ஆர்மியில் ஒர்க் பண்ணால் அதுக்கு தனியான ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணால் அதுலேயும் உங்களுக்கு தனியான சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? முப்படைகளுக்குமே இது ஒரே மாதிரி தான். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஸ்விம்மிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டராகவும் மாற முடியும். சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸிங் நல்லா தெரியுது அப்படின்னா பாக்ஸிங் இன்ஸ்ட்ரக்டராகவும் மாற முடியும் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன மாதிரியான திறமைகள் இருக்கோ அதற்கேற்ற மாதிரியான சர்வீசஸ்க்கும் நீங்கள் போக முடியும் அப்படின்றத தான் இத்தனை வேகன்சியை போட்டு அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இருக்கிறது க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்டுக்கும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். சேடலர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். மோட்டார் டிரைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்டுக்கும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இதற்கெல்லாம் நம்ம அதிகபட்சமாக 10th முடிச்சிருந்தால் போதும், ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எந்த ஒரு ஃபீலிங்கும் நீங்கள் எடுத்துக்கிற தேவையில்லை. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு டேரெக்டாக அந்த இதுக்கான வேலைகள் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதை தவிர்த்து நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபிஸ்ட் ஆகணும்னு ஆசையாக இருக்குது, இல்லை அப்படின்னா சினிமா ஃபோட்டோகிராஃபராக ஆசையாக இருக்குது அப்படின்னா அந்த இதுக்கான போஸ்டிங்க்கும் அவங்க ஆள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் ஆப்ரேட்டரு, கம்ப்யூட்டர் கிரேடு 2 ஆப்ரேட்டரு, நம்மளோட கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரியான எளிதில் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கிற எல்லா வேலைகள்லையுமே அவங்க அதிகபட்சமான ரிசர்வேஷன் ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் சேலரியும் இருக்கிற மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புக்கான அறிவிக்கையை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃப்பில் இருக்கிற எல்லா வேலைகளுமே வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமாக தான் வழங்கப்படும். இதை தவிர்த்து, ஓகேங்களா, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வர்ற போஸ்ட்ஸு. இதை தவிர்த்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் யூனிக்காக, இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்மளோட சிஎம் வந்து சில அக்னிவீருக்கான சில பெனிஃபிட்ஸு, சில ஜாப்பில் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வயது வரம்பில் ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான ஜாப்பில் இன்னும் வந்து எந்த விதமான அறிவிக்கையும் வரல. எக்ஸாம்பிளுக்கு இப்போ மும்பையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மும்பை போலீஸில் வந்து அவங்க வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது டேரெக்டாக வந்து என்ட்ரி ஆகிற மாதிரியான திட்டத்தை மும்பை கவர்மெண்ட் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அக்னிவீர்லேருந்து ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, மும்பையில் பிறந்த யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து மும்பை போலீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சில அறிவிக்கைகளும் வரலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னென்ன வேலைவாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு முன்னுரிமை கொடுக்கும், அதாவது அக்னிவீர்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி வெளியில் வரவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் அப்படின்றது தெரில. இந்த முழு காணொலி பதிவில் இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிற அக்னிவீருக்காக என்னென்ன மாதிரியான வேலைகளில் முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான உங்களோட ஐடியாஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நன்றி.